ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மஞ்சூரியன் தான் நம்ம எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதே கலர், அதே டெக்ஸ்சர், அதே சுவையில் தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டே பன்னீர் மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பையும் தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கெட்டியாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பன்னீர் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பன்னீர் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் தான். பன்னீர் எப்படி வீட்டிலேயே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பன்னீரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே பன்னீர் கூட சூப்பராக கோட் ஆகிடுச்சு. இனி நம்ம பன்னீரை வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மசாலாவோட ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு வந்துட்டு வெந்துடும். ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் நல்லா பரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே பன்னீர் மஞ்சூரியன் வந்துட்டு சூப்பராக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக பொரிச்ச எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 2 செகண்ட் கிட்டக்க இருக்கட்டும். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு குடமிளகா வந்துட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா வந்துட்டு உங்களோட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குடமிளகா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பையும் வந்துட்டு குடமிளகா வெந்துடாமல் ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இனி நம்ம சாஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்துட்டு ஹையில் வச்சுட்டு நல்லா சுருள சுருள வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாஸ் எல்லாம் ஊற்றுனோடனே நம்மளுக்கு வாசனை வந்துட்டு சூப்பராக வந்துட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு நான் அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் அப்படின்னா தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி நல்ல திக்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே நல்லா வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு கலர் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒரு 2 செகண்ட் மட்டும் விட்டிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவுமே நல்லா வந்துட்டு கோட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அதே டெக்ஸ்சரில் கடையில் வாங்குற மாதிரியே சூப்பரான ஒரு பன்னீர் மஞ்சூரியன் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி நான் கூட வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.